வணக்கம். நீங்களே சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த வீடியோ. என்னன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்காக ஸ்பெஷலாக அவரே எடிட் பண்ணி ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் அது வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இருக்கும் சொன்னாங்க. பட் என்ன வீடியோன்னு எனக்கு ஃபஸ்ட்டு கெஸ் ஆகலை. பட் ஆனால் மேபி இந்த ரிலேட்டட் இருக்குன்னு நினச்சேன். அதுவும் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் அதை அனுப்பினானே ஓப்பன் பண்ண தெரிஞ்சு போச்சு ஏதோ வீடியோ இது மாதிரின்னு. ஓகே நம்ம வந்து இதை ஆமாம் என்னை பார்க்க விடலை, அவர் பார்க்காத நம்ம அதுக்கு டேரெக்டாக ரியாக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. லெட்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ரசிக மன்றம் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இது வேணா மேட்ச் ஆகுது இருக்க 4 பேத்துக்கா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தூக்கிட்ட வந்து வீட்டில் படுத்து தூங்கிட்டு வந்து போட்டோம். நல்லா கை ஒரு கை நீட்ட முடியும். இந்த ஃபோட்டோ எனக்கு தெரியல எப்போ எடுத்தோன்னே தூக்க கலக்க எடுத்து இதுதான் ஃப்ரேம் பண்ணி உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சது ஃபன் மோடு. இதெல்லாம் வயிற்றுக்கு வந்த நல்லா இருக்குல்ல எடிட்டு. எத்தனை நோண்டு இருக்கு. அழகு எவ்வளோ ஸ்பீடா ஆகுது காடி. ஒளிஞ்சு ஒளிஞ்சு பதுங்கி அட்டாக் பண்ணுது. ஓடிய போயிடும். ஆங்கிரி மோடு இது இப்ப ஃபைட்டு. எய்தாப்புல ஒரு கருப்பு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. பூஸ்னியோட எனிமி அது. எப்ப பார்த்தாலும் பூஸ்னிக்கே வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கும். சவுண்டு வரலையே. ஐயா முய்யா கியான்னு கத்தும். அப்புறம் ஆக்சுவலி பூஸ்னிக்கு கத்த தெரியும் எனக்கு தெரியும். அதனால சண்டை போடல இன்னைக்கு. இல்லையே சண்டை போடும். அது நம்ம துரத்தி விடவும் அது போயிருக்கும். இழுக்க வரமாட்டேங்குது பாரு. ஹைட் அண்ட் சீக் அது நல்லா பண்ணும். நான் ஒளிஞ்சிருக்கதை கண்டுபிடிச்சிருவேன். என்ன அது போய் ஒளிஞ்சுக்கும். இன்னும் இருக்கு. இந்த நிறைய பாதி தான் போட்டிருக்கேன், பாதி போடல. ஷூட்டிங் மோடா வந்து கேமரா கரெக்டாக வச்சிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. என்ன கேமரா நானே ட்ரை பண்றேன். அப்ப நான் விட்டுறவா? ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு ஆமா, அது எப்பவுமே பண்ற ஒரு இது. சேட் மோட். இதெல்லாம் உடம்பு சரியில்லாதப்ப அந்த நானே நொந்து போயிருக்கேன். சாப்பிடவே இல்லை 2 நாள் அப்பெல்லாம். அதனால ஒரு ஃபுல் சோகத்தில் இருந்துச்சு. நாம 2 பேரும் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச அனுபவிச்சுக்கிட்டு வேண்டாத எவனையாவது போட்டுட்டு நைட்டு பூரா சரக்கோட அதை பற்றியே பேசிக்கிட்டு வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியாக போய் அழகா இருக்குல்ல. ரொம்ப மேலே வந்தாலே பிரச்சனை. க்யூட் மொமெண்ட். அது கட்ட பாக்ஸ் தான் முடியும். எல்லாரும் அதுவே போய் உட்காந்துக்கிட்டு சத்தம் கேட்டு அது அழகா ஆட்டையை போட்டுட்டு போகும் தெரியுமா. One month, yes.
கண்ணே இல்லை, நான் அப்படியே திராட்சை மாதிரி இருக்குது இந்த ஃபோட்டோவில். இருந்தாலும் எங்கே மனதில்லை. என்றும் நீ எங்களை விட்டு எங்கள் மனதில் நீ உயிரோடு இருக்கிறாய் டீமா. மிக்க மிக்க நன்றி. ஆக்சுவலி இதை நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இது மாதிரி வந்து ஒருத்தர் பண்ணி தருவாங்க நாங்கள் எதுவும் கேட்கல. என்னன்னா இது ஒரு ஸ்பெஷல், எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நாங்களே இது மாதிரி வீடியோ மேக் பண்ண கிடையாது பூசணிக்காக. தனியாக நம்மளே பண்ணதே இல்லை இது வரைக்கும், செப்பரேட்டாக எல்லாத்தையும் போட்டு மேட்ச் பண்ணி. ஏன்னா எங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும் போதே நான் அன்றைக்கி வீடியோவில் பூசணியோட பேஜில் அப்லோட் பண்ணது அன்றைக்கி என்னென்னா எனக்கு அன்றைக்கி ரொம்ப நான் அது ரொம்ப எப்படி ரொம்ப லோவாக இருந்தேன், ரொம்ப மிஸ் பண்ணன்றதால தான் என் ஃபோனில் இருந்த எல்லாத்தையும் கூட இல்லை, ஒரு பாதி தான் அதில் அப்லோட் பண்ணேன். பண்ணும்போதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு என்னடான்ற மாதிரி. ஏன்னா பூசணி இருக்கும் போது நாங்கள் ஓப்பன் பண்ண பேஜ், அப்போ ஒன்றுமே நான் அப்லோட் பண்ணல. அது ஒரு 2-3 ஃபோட்டோ போட்டுட்டு அப்படியே விட்டாச்சு. அது எதாவது பண்ணுறதெல்லாம் அப்லோட் பண்ணி வைக்கலான்னு வச்சது, ஓப்பன் பண்ணது, ஆனால் பண்ணவே இல்லை. அது வந்து இப்போ பண்ணும் போது ஒரு மாதிரி இருந்தது. சரி போ, இதுக்கு மேலே பண்ணோம்னா நம்ம போட்டதுனால ஐ திங்க் 1 month ஆகிருக்கு அது இறந்துன்னு போட்டதுனால மேபி அவர் அதை பார்த்துட்டு எல்லா ஃபோட்டோஸையும் கலெக்ட் பண்ணி இதுமாரி பண்ணி. ஆனால் அது வந்து எனக்கு பர்சனலாக சொன்னால் ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் இந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு. எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு வளர்த்துனதுன்னா அது பூசணி தான். அதனால் எனக்கு அது இன்ன வரைக்குமே நான் கேட்டுகிட்டே இருப்பேன், எப்போ பூசணி வரும்னு இவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் நான். அது ஆக்சுவலி நான் இந்த மொமெண்ட் சொல்கிறேன் அது எப்படி வந்துச்சுன்னு. அது வந்து எனக்கு டாக்ஸு வந்து வளர்த்துருக்கோம், எனக்கு கேட் வளர்க்கணுங்கிற ஐடியாவே கிடையாது. திடீர்னு எங்கள் வீட்டில் பெட்டுக்கு வந்து அவ்வளோ இது கிடையாது. இவங்க வீட்டில் வளர்த்திருக்காங்க, பட் ஆல்ரெடி டாக் வளர்த்தி அதுக்கு மாதிரி ஏதோ மிஸ் ஆனது, அதனால இவங்க வீட்லேயுமே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவர் திரும்பி பெட் வளர்க்கணும்னு சொல்லும் போது எல்லாருமே ஆப்வியஸாக எங்கள் வீட்டில் வந்து வேணாம், ஏன் அது பண்ணுறீங்க, நீங்களே ஜாப் போயிடுவீங்க, அது தனியாக இருக்கும், வேணாம். ஒரு சடனாக ஒரு நாள் போய் அதை மீட் பண்ணோம் நாங்கள். அது வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நிறைய வீடியோஸு அந்த கேட் ரிலேட்டாகவும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு நான் வளர்த்ததும் இல்லை, ஐடியாவும் இல்லை. ஏன் எனக்கு அது அது வாங்கணும்னு தோணுச்சுன்னே எனக்கு தெரில. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல இது மாதிரி அதுவே வர மாதிரி இருந்துச்சு. சரி போய் பார்ப்போம். நான் அதனால் கூட்டிகிட்டு போகும்போதே அப்பயும் சொல்கிறேன், ஆக்சுவலாக எல்லாருமே டாக் தான் வளர்த்த ஆசைப்படுவாங்க, கேட் வந்து அவ்வளோ வளர்த்தவே ஆசைப்படாங்க. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக சொன்னால் முன்னாடி பூசணி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் கேட் வளர்த்துனதும் இல்லை, பிடிக்காது. அது ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்குன்றதால இவர்கிட்ட திட்டிகிட்டே போகிறோம். டாக் வாங்கினா கூட பரவாயில்ல, போய் கேட்டு வாங்குறீங்கன்னு சொல்லி திட்டிகிட்டே போகிறோம். போய் அவங்க ஒருத்தவங்க வீட்டில் இவரோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் அது பார்க்க போகும்போது பார்த்தா அங்கே ஒரு இருக்குள்ள எத்தனை குட்டி இருக்கும் அங்கே. அது நான் வாங்கணுங்கிற ஐடியாலே இல்லாமல் சரி போய் பார்ப்போம் எப்படி அவங்க சும்மா வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசிக்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போன்ற ஐடியாவில் தான் போனது. பார்த்தா அவங்க அது 2 பெரிய மதர் கேட்டு ஒரு ஃபாதர் வச்சுருந்தாங்க. 2மே இதே சேம் ஜிஞ்சர் மாதிரி இருந்துச்சுங்க. குட்டி வந்து 5 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மொத்தம் 6 வச்சுருந்தாங்க போலக்கு. 1 யாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அது ஆக்சுவலி அதான் நல்லா இருந்துச்சு. அவங்க ஃபோட்டோஸ் பார்த்ததில்ல, நல்லா இருக்கேன்னு போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு இது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மீதி 5மே சேம் அப்படியே பூசணி கலரு. எதை வந்து பூசணின்னே கண்டுபிடிக்கும் அப்படி இருந்துச்சு. நான் என்ன பண்ணோம், எனக்கு வந்து நான் வந்து பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். அங்கே வந்துட்டு இவங்க வந்து இல்லை எனக்கு பையன் பாய் கேட்டால் இருந்தால் ஓகேன்னு. அங்கே உங்ககிட்ட கேட்டால் அங்கே இருக்கிறதுலே வந்து 5 குட்டியில் வந்து 4 குட்டி வந்து கேர்ளு, 1 வந்து பாயின்னாங்க. நான் சரி நம்மளுக்கு தான் லக்கு, சரி நான் என்ன பண்ணிட்டேன். அப்போ அதுவுமே அந்த இடத்துல என்னன்னா, நான் ஏன் பாய் தான் வேணும்னு சொன்ன ஒரு இதுனா, கேர்ளாக இருந்தால் அது குட்டி போடும், அது இன்னும் நிறையா குட்டி வரும், நம்மளால் மெயின்டைன். ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பெட்டுன்றதால எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது எப்படி மெயின்டைன் பண்ணும் என்னன்னு. அதனால் என்னால் பார்த்துக்க முடியாது. கேர்ள் எடுக்காதீங்க, பாய் எடுங்க. அது பாய் எடுத்தால் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் நீங்கள் தான் இருக்கணும், நான் எதுவும் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லி அப்படி தான் போனது. அங்கே நாங்கள் வந்து யோசிச்சது என்னென்னா, எப்படியும் சரி 4க்கு 1ன்னா நம்மளுக்கு தானே ப்ராபபிலிட்டி படி ஜாஸ்தியாக இருக்குது. 80% அவங்களுக்கு வெறும் 20% அந்த மாதிரி மைண்டில் சரி ரேண்டமாக ஒன்று எடுப்போம்ப்பா, எதுனா அது எதுவாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போன்ட்டேன். எப்படி இருந்தாலும் 4 இருக்குது, இங்கே 1 தானே அவங்களுக்கு சான்ஸ்ன்னு.
சரின்னு அங்கே அவன் எதையும் சூஸ் பண்ண தெரியல. எல்லாமே இப்போ ஒன்று தூக்கி பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஒன்று இருக்கும், அதுவும் அழகாக இருக்கும். எனக்கு ரெண்டுமே ஏன்னா எல்லாமே ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது, ஸ்கின் டோனு எல்லாமே சேமு. சரின்னு அப்புறம் தூக்கி அந்த இதில் விட்டுட்டாங்க, அந்த கேஜில் ஆக்சுவலி இல்லை கேஜில் விட்டாங்க. ஒரு கேட் மட்டும் இவர் கையில் வச்சிருந்தாரு. ஆனால் அது என்னன்னா இவர் கண்ட்ரோல் இல்லாமல் இறங்கி ஓட பார்த்துட்டே இருந்தது. அப்போதான் பார்த்தீங்கன்னா பூசணி வந்து தானே மேலே ஏறிட்டு எல்லாத்தையுமே கேஜில் போட்டாங்க. கேஜில் போட்டுட்டு நான் என்ன சொன்னோம், சரி எது நம்ம கிட்ட அதாவே வருதோ அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணா எல்லாமே ஒவ்வொன்றா சோர்வாலாம் உட்காந்துருந்துச்சு. இது மட்டும் பூசணி மட்டும் என்ன பண்ணிச்சு, அந்த கேஜிலலாம் ஏறி 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 அந்த எஜ்ஜுக்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்துச்சு தொங்கிட்டு. அப்போவே எல்லாத்துலேயும் குரங்கு மாதிரி ஏற ஆரம்பிச்சிச்சு. சரி அதுதான் நம்மக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டோம். இது பாயா கேலான்னு கேட்டால் அவங்க பார்த்துட்டு இது கேலு அப்படின்னாங்க. சரி நான் ஆஸ் யூஷுவல் இதான் தெரிஞ்ச விஷயம் தானேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்படி தான் வந்துட்டு அதில் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ அதான். கூட்டிகிட்டு வரும்போது தூங்கிட்டு வந்து பெட்டில் சோஃபாவில் படுக்க வச்சுருந்தா இப்படியே வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்துச்சு அழகா. அப்போ அதுக்கு சாப்பிடவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இங்க் ஃபில்லரில் தான் வச்சு அதுக்கு சாப்பாடு ஒரு வேலைக்கு ஒரு இங்க் ஃபில்லர் கொடுத்தனா இங்க் ஃபில்லர் கடிச்சு ஒரு வேலைக்கு ஒரு இங்க் ஃபில்லர் யூஸ் ஆகும். ஏன்னா அது வந்து அது குடிக்க தெரியாது, நக்கி சாப்பிடவும் தெரியாது. அதாவது கடிச்சு தான் அந்த இங்க் ஃபில்லரை தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்படிதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துக்கு ஆமாம் 1 வீக் கூட இல்லை, அதுக்கப்புறமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டு. நான் தானே ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இல்லை இங்க் ஃபில்லர் வந்து சும்மா ஒரு 1 வீக் தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். இல்லை அட்லீஸ்ட் 2 வீக்ஸாவது இருக்கும். அப்படியா? ஆமாம் 2 வீக்ஸாவது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது அப்படியே அது அடாப்ட் ஆயிடும். நீங்கள் அது ஊற்றி வச்சுருங்க, பவுலில் ஊற்றி வச்சுருங்க. அதுக்காக பசிக்கும் போது அதுவாக ட்ரை பண்ணணும். நீங்கள் வந்து ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. சரின்னு ஊற்றி வச்சுருவோம். ஆனால் அது என்னென்னா நார்மல் மில்க்லாம் சாப்பிடாது பூசணி. அதுக்குன்னு பவுடர் தனியாக பேபிக்கு கொடுப்பாங்களே, அந்த பவுடர் மில்க் தான் அதுக்கு செட் ஆகும். ஷெர்லாக் மாதிரி லாக்டோஜன் அதுதான் அதுக்கு செட் ஆகும். ஆனால் கலந்து வைப்போம். அது குடிக்கவும் தெரியாது, வீணாக போகும். ஸ்டார்டிங்லாம் எனக்கு டென்ஷனாக என்ன இது இப்படி பண்ணுதுன்ட்டு இவர் திட்டிகிட்டே இருப்பேன் நான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் போக அது ரொம்ப அப்போ வந்து நான் வீட்டில் இருந்தேன், ஜாப் போகல. அப்போ நான் வீட்டில் இருக்கும்போது என்னென்னா ரொம்ப என் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படிதான் வந்துச்சு. அது எப்படி பாயான்னு கண்டுபிடிச்சாங்க? அது வந்து அது சொல்லணுமா, தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை மாதம், 6 மாதம்லாம் தாண்டிடுச்சு. 7th மந்த்தோ 8th மந்த்து நினைக்கிறேன். நாங்கள் வந்து இதுக்கு வெளியில் டூர் போகிறது போயிருந்தப்ப சரி அதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் போக முடியாதுன்னு சொல்லி டே கேர் பெட் கேரில் விட்டுட்டு போனோம். அப்போ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு போகிறதா போனேன். அவர்கிட்ட நாங்கள் வரும்போதே கேட்டார் கேலா பாயான்னு கேட்டார். கேலுன்னு சொன்னோம். கூட்டிகிட்டு வந்தோடனே உள்ளார அவர் வீட்டுக்குள்ளே நுழையும் பூசணி ஃபேஸை பார்த்தோன்னே இது பாய் இது கேலா இது அப்படின்னாரு. அவர் டவுட்டில் கேட்டார். ஆமாம் கேல் தான். ஓகே பாய் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஃபேஸை மட்டும்தான் பார்த்தார். ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சார். நான் விட்டுட்டு போனோம். போயிட்டு அவரை விட்டுட்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் என்ன போயிருப்போம். ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோனில் மெசேஜில் தான் அனுப்பிச்சாரு. சார் ஆக்சுவலி உங்கள் கிட்டு வந்து ஆக்சுவலி கேர்ள் இல்லை பாய். எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே உட்காந்துருக்கேன். எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பி, அப்பா நம்ம கேட்ட மாதிரி பாய் வந்துச்சுன்னு ஒரு பக்கம் ஹாப்பி. இவருக்கு அந்த மெசேஜை பார்த்தோன்னே அந்த காரில் அப்படி ஃபுல்லாக டவுன் ஆகிட்டா. ஒரு ஸ்டேஜ் சொல்ல போகணும்னா அழுகிற ஸ்டேஜ் போயிட்டு என்ன கேர்ள் இல்லையா பாய்ன்ற மாதிரி. எனக்கு நான் ஹாப்பி ஆகிறதால இவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதானே எனக்கு தெரியல. எனக்கு ஒரு அந்த ஷாக்லேருந்து வெளில வரல. ஏன்னா அப்படியே கேல்னு சொல்லி அவள் போறா வரா அவை வந்தா நாங்கள் அவளை பேசுவோம். அண்ட் வந்து அதுக்கு பேருமே நாங்கள் அந்த பூசணின்னு வச்சோம், கேர்ள் நினச்சி. அப்புறமா பேர் என்ன மாற்ற போறீங்க? பேர்லாம் மாற்றல, அதே பேர் தான் வைக்க போறோன்ட்டு அப்படியே. ஆனால் கூப்பிடும் போதும் அவன் இவன் கூப்பிட்டதே இல்லை. இன்னும் ஸ்டில் நவ் வரைக்குமே நாங்கள் வந்து அவ இவன் தான் அவளை பேசுவோம். ஆனால் அது ஆக்சுவலி ஒரு பாய். பூசணி வந்து ஒரு பாய். நாங்கள் வந்து கேர்ளாகவே அவளை ட்ரீட் பண்ணிட்டோம். அப்புறம் தான் அவர் சொன்னேன் தான் தெரிஞ்சு. அப்போ தான் யோசிச்சேன், அட கடவுளே 4ல் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, கடைசியில் அந்த 4 ஆப்ஷனை தாண்டி இது ஒன்று கரெக்டாக பாயை தூக்கிட்டு வந்திருக்கோம். மீதி இன்னொன்று என்னன்னா பூசணியோட பிஹேவியர் வச்சுமே பார்த்தீங்கன்னா என்னோட கிட்டுன்றதுக்காக நான் சொல்ல கிடையாது. இங்கே நிறைய பேத்துக்கு வந்து கேட் வந்து அவ்வளோ பிடிக்காது. எங்கள் வீட்லேயும் சரி இவங்க வீட்லேயும் சரி கேட் பிடிக்காது. அது அதோட சேட்டைங்க அது பண்ணுறதுலாம் பார்த்தா அது ஒரு அக்ரெசிவாகவே ஆனது கிடையாது. க்யூட்டாக இருக்கும், எப்போத்தாலும் எல்லாத்துட்டையும் ஃப்ரெண்ட்லியாக விளாண்டுட்டு அது மாதிரி தான் இருக்கும். அதனாலே அது பாய்ன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்களுமே இப்போ பையனே எனக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னே சொல்லுவாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனருமே பார்த்தீங்கன்னா அவங்க
பெட்டுக்கே அலோட் கிடையாதுன்னாங்க. இல்லை நாங்கள் வந்து இது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே எதுவும் வராதுன்னு சொல்லி அப்புறமா தான் நாங்கள் பர்மிஷன் வாங்கி தான் ஆக்சுவலாக பூசணியை அடாப்ட் பண்ணது. பெருசாக பெட்டு இதே கிடையாது உங்களுக்கு, லவ்வே கிடையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வரப்பெல்லாம் பூசணி கொஞ்சிட்டு போகிற மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு கொஞ்சது இல்லை, ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டிலேருந்து தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு அது ஒரு பேபி மாதிரி அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கூட்டிகிட்டு போகிறோம் கொஞ்சம் நேரம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, பூசணி கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே இருக்கட்டும் நீங்கள் வெளியே போகுதுன்னா போயிட்டு வாங்க, அது மாதிரி ஒரு பேபி மாதிரி அவங்களுமே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும். எங்கள் வீட்லேருந்து நாங்கள் மேலே இருப்போம், கீழே ஓனர் இருக்கப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் கட்டி போட்டிருப்போம், அதுலேருந்து கீழே இறங்கி ஒரு படிக்கட்டு கீழே இறங்கி நின்றுட்டு அவங்க அங்கே வந்து பார்த்தா அவங்க வீட்டு கிச்சன் தெரியும். அதனால் மார்னிங் ஏர்லி மார்னிங் போயிட்டு 7 o'clock உட்காந்துக்கிட்டு அங்கே ஆன்டிக்கு குக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து அது கத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க டெய்லி வரும்போது காலையில் எழுந்தோன்னே இதுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லுவாங்க. அவங்க ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க, டீச்சராக இருக்காங்க. அவங்க ஸ்கூல் போகும்போது பை சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி அது ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் ஒரு ஆளாவே அது மாதிரி. அது மாதிரி பூசணியை தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போதே அவங்க கிட்டன்னு வந்து ரொம்ப க்யூட்டாக சைலண்ட்டாக இருக்குது, நல்லா ஒரு கோஆப்ரேட் பண்ணுது மெடிசனுக்குலான்னு சொல்லி எல்லாருமே அது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அதனால கண்ணு மட்டும் கூட போயிடுச்சு. இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்பவே சைலண்டாக தான் இருக்கும், யாருக்குமே அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணாது. இத்தனைக்கும் ஜிஞ்சர் வெரைட்டி தான் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப க்யூரியஸாக இருக்கும்பாங்க. ஆனால் இருக்கும் க்யூரியஸாக, பட் ஆனால் அக்ரெசிவாக இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு. வீட்லையுமே பார்த்தா ஒரு திங்ஸ் வைக்கிறோம், நம்ம தட்டி விடுவோம், அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணாது. நாங்கள் ஆஃபீஸ் 2 பேரும் போயிட்டோம்னா அது மட்டும் தான் தனியாக வீட்டில் இருக்கும், சாப்பாடு வச்சுட்டு போவோம், எந்த திங்ஸையும் தட்டி விட்டுருக்காது, அப்படியே இருக்கும், எதுவுமே நவுத்தாது. ஒன்று தான் இருக்கும். என்னன்னா விளாண்டுருக்குன்னா கண்டுபிடிச்சிடலாம், இருக்கிற எல்லா மேட்டும் கலைஞ்சு கிடக்கும். ஏன்னா அதுவுமே என்னன்னா வீட்டில் கருப்பாம்பூச்சி இருக்கும், அது கூட தான் அது விளாடுற ஒரு என்டர்டைன்மெண்ட். அது எங்கேயாவது போச்சுன்னா அதை போய் சறுக்கிட்டு போய் அதை பிடிச்சி கையில் வச்சுட்டு தட்டி விளாடுறது, அது மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும். அதனால மேட் கலைஞ்சிருந்தா சரி இன்னைக்கு அது விளாண்டுருக்குன்ற மாதிரி தெரியும். வேறு எதுவுமே பண்ணாது எனக்கு தெரிஞ்சு, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அண்ட் மெயினாக என்னென்னா நான் பார்த்த கேட்லாம் வந்து சாப்பிடும் போது வந்து பிடிச்சி இழுக்கிறது, வந்து வாய் வைக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணும். பூசணி ஒரு நாள் கூட அது மாதிரி பண்ணது கிடையாது. நம்மளே ஃபுட்டு அதுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு ஏதாவது நம்ம நான்வெஜ் கொடுக்குறோன்னாலும் அதோட பிளேட்டில் வச்சா மட்டும்தான் அது சாப்பிடும். நம்ம பிளேட்டோ டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு கொஞ்சம் அப்படின்னா கேட்டதே வெயிட் பண்ணணும், நம்ம தரமா இல்லையான்னு நின்று வெயிட் பண்ணணும். நம்ம தரோம்னு சொன்னோம்னா சாப்பிடும், 2 வாய் சாப்பிட போயிடும். ஃபுல்லாக வேணும் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. இல்லை நம்ம எதுவுமே தரமாட்டோம், இது வந்து ஏதோ ஸ்பைஸியாக சாப்பிட்டுட்டு இருக்கோன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிற நிமிஷம், சரி நம்ம தரமாட்டாங்கன்னா அதுவே போயிட்டு அதோட ஃபுட்டை தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அதாவது ஒரு நல்லா அதுக்கு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா கேட்டு வாங்கி சாப்பிடும். வேறு என்ன ஃபுட்டு போட்டால் நம்ம ட்ரை ஃபுட்டெல்லாம் போட்டால் சாப்பிடாது. எனக்கு வெட் ஃபுட்டு தான் வேணும், நீ அதை போட்டால் தான் நான் சாப்பிடுவேன்னு வெயிட் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியுமோ கபோர்டுக்கிட்டே அப்படியே போய் பார்த்துக்கிட்டே இருக்கும், அப்படியே நோக்கு வரும் மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் ஓப்பன் ஆகிடும். ஆமாம். இன்னொன்று என்னன்னா என்னோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மட்டும் தனியாக ஒரு பவுலில் வச்சுருப்போம். நாங்கள் அது வைக்கும் போது எல்லாருமே சொன்னாங்க கேட் இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு தனியாக ஓப்பனில் தான் இருக்கும் அந்த ஃபிஷ் பவுல், வைக்காதீங்க, அது கை விட்டு தட்டி அந்த பவுலே தட்டி விட்டுரும், இல்லைன்னா கேட் ஃபிஷ்ஷை பிடிச்சி சாப்பிட்ருன்னுலாம் சொன்னாங்க. நாங்கள் பயந்துட்டு வச்சோம். ஆனால் ஒரு ஹோப் இது ஏன்னா மற்ற எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலாம், அதை போய் எங்கே டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மேலே ஏறும், அந்த ஃபிஷ்ஷோட வாட்டர் குடிக்க எல்லாம் பண்ணும். ஆனால் அந்த ஃபிஷ் எதுவுமே பண்ணாது. லிட்டரலி பார்த்தா ஃபிஷ்ஷும் பூசணியும் வந்து ஃப்ரெண்டு மாதிரியே ஆயிட்டாங்க ஒரு கட்டத்தில். இது போய் அங்கே உட்காந்துச்சுன்னா அது வந்து இதுக்கு முன்னாடியே நான் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி அது மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இது பூசணியும் போனுச்சுன்னா அதை போய் பார்த்துட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரும் அது என்ன பண்ணுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு குட் பர்சனா இருந்திருக்கு. ஆமா. ஓகே. அதனால பெயர் என்ன? சஞ்சய்க்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு வீடியோ அவர் சொல்லியிருந்தாரு, அண்ணி உங்களுக்கு சண்டே ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு பிடிக்கும்னு. எனக்கு ஆக்சுவலி கெஸ் இருந்துச்சு, ஏன்னா நான் பூசணியோட வீடியோ போடும். ஆக்சுவலி அவருமே பெட் லவர் தான் நினைக்கிறேன். பண்ணணும்னு அவசியமே கிடையாது, உட்கார்ந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் எடிட் பண்ணி எடிட்டிங் வேற சூப்பரா இருந்துச்சு அவர் பண்ணியிருந்ததெல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு இது வந்து எப்படி சொல்லுது, ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு வீடியோ. எங்களோட வீடியோ நாங்களே இது வரைக்கும் எடிட் பண்ணல அந்த மாதிரி நம்மளுக்குன்னு. ஆமாம், இது கண்டிப்பாக எங்களோட சேனலுமே இது வந்து ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆமாம், எல்லாருக்குமே பிடிக்கும், பார்ப்பாங்க. நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நாங்கள் அவங்க கேட்டுக்காக தான் அவங்க வீடியோ பார்க்குறோம். பூசணிக்காக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, அதுதான் உண்மை. ஆமாம், அதுலேயும்
2-3 வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு. இன்னுமே நல்லா அந்த ஒரு இதுலேருந்து வர முடியல. அது ஒரு நல்ல ஒரு பியூர் சோல்னு வாங்கல அது மாதிரி. சரி, ஆனால் கடைசியாக பூசணிக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம போடுவோன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பூசணி வச்சு வீடியோ போட்டிருந்தோம். கடைசியாக பூசணிக்கு ஒரு வீடியோ போடுற சுச்சுவேஷன் 2-3 வீடியோவில் வரும். இங்கே பின்னாடி வந்து இங்கே நின்றுக்கிட்டு லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைவ்ல நம்ம தூக்கி காட்டிருப்போம் நினைக்கிறேன். ஓகே பாப்போம், கூடிய சீக்கிரத்தில் பூசணி திரும்பி வரும். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.